ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஹோம் குயின் லைஃப் ஸ்டைல் ஆஃப் 365 டேஸ். இன்றைக்கி வந்து சூப்பரான ஒரு ரெசிபி தாங்க உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். இந்த நான் வந்து கத்திரிக்காய் எண்ணெயிலேயே கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணியிருக்கேன். இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஒரு சட்டி சோறுனாலும் சாப்பிட்லாம். வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் வந்து இதுக்கு ஒரு 11 கத்திரிக்காய் எடுத்திருக்கேன். ஒரு வெங்காயம், 2 மீடியம் சைஸ் தக்காளி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம காய்க்கு தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம். வெங்காயத்தை நான் கட் பண்ணுற மாதிரியே கட் பண்ணிக்கோங்க. தக்காளி வந்து நல்லா பொடி பொடியாக நறுக்கிக்கோங்க. அப்படின்னா தான் வந்து சீக்கிரம் வணங்கும். நம்ம வந்து தண்ணி ஆட் பண்ண போகிறதே கிடையாது, வெறும் ஆயிலில் மட்டுமே ஃப்ரை பண்ண போகிறோம். தக்காளி கட் பண்ணி வச்சுட்டு கத்திரிக்காயை வந்து நம்ம தக்காளி வணக்கும் போது நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா காரில் அடிச்சிரும், அது வந்து டேஸ்ட் அவ்வளோவா நல்லா இருக்காது. இப்போ அடுப்பில் ஒரு பேன் வச்சுருங்க. ஆக்சுவலி வந்து நீங்கள் நான்ஸ்டிக் தவா இல்லைன்னா இரும்பு தவா, இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று யூஸ் பண்ணுங்கள். அப்படின்னா மட்டும்தான் அடி பிடிக்காது, இல்லைன்னா பயங்கரமாக அடி பிடிக்குங்க. ஏன்னா நம்ம தண்ணி ஆட் பண்ண போகிறது இல்லை இல்லையா. நான் வந்து 4 ஸ்பூன் எண்ணெய் எடுத்திருக்கேன். இதுவே போதுமானதாக இருக்கும். கடுகு, கொஞ்சமாக கடலப்பருப்பு போட்டு அது நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம், அது கூட வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டு நல்லா வணக்கிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக அது வணங்கி வந்துடணும். அது வரைக்கும் நல்லா வணக்குங்க. இது நல்லா வணங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அந்த தக்காளியை வந்து சேர்த்தி நல்லா கலந்து விட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. தண்ணி ஆட் பண்ணாதீங்க, தக்காளியே தண்ணி விடும். இப்போ வந்து நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். கத்திரிக்காயில் மேலே இருக்கிற இந்த காம்பெல்லாம் எடுத்துடணும். காம்பு போட்டால் கத்திரிக்காய் நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. பட் இந்த எண்ணெய் கத்திரிக்காயை பொறுத்த வரைக்கும் காம்பு போட்டிங்க அப்படின்னா டேஸ்ட் அதுக்கு எடுத்துரும். கடகடன்னு நான் கட் பண்ணுற மாதிரியே ஸ்லைஸாக கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிங்கன்னா தான் அது வந்து நல்லா அந்த எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகும்போது நல்லாயிருக்கும், சீக்கிரம் வெந்தும் வந்துடும். நான் வந்து நான்ஸ்டிக் தவாவும் பேனும் ஏன் யூஸ் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எண்ணெய் வந்து இப்போ 4 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணியிருக்கேன். இதே சில்வர் கடாயாக இருந்துச்சு அப்படின்னா எண்ணெய் வந்து இன்னொரு 4 ஸ்பூன் ஊற்றுற மாதிரி வரும். அதனால் வந்து இந்த நான்ஸ்டிக் தவானா அடியும் பிடிக்காது. அதனால தான். இப்போ பாருங்கள், தக்காளி வந்து வெந்து வந்துருச்சு. இதை வந்து நல்லா கலந்து கொஞ்சம் மசிச்சு விட்டீங்க அப்படின்னா நல்லா வெந்துருச்சு. இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காய் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். பார்க்கும்போது ரொம்ப குவான்டிட்டி அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். இது கூடயே நான் வந்து மசாலா ஐட்டம் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கிறேன். மஞ்சத்தூள், மிளகாப்பொடி, தேவையான காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாப்பொடி போட்டுக்கோங்க. நான் வீட்லேயே அரைச்ச மிளகாப்பொடி 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்போது உப்பு தேவையான அளவு போட்டுக்கோங்க. உப்பு வந்து சால்ட்டுப்பு ஆட் பண்ணிக்கோங்க. கல்லுப்பு வேண்டாம். கல்லுப்பு வந்து அவ்வளோ சீக்கிரம் கரையாது. ஏன்னா நம்ம தண்ணி ஊற்ற போகிறது இல்லைங்களா. எண்ணெயிலேயே ஃப்ரை ஆகணும் போது உப்பு அவ்வளோ சீக்கிரம் கரையாது. அதனால் வந்து சால்ட் உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் உப்பு போட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து அதில் வணங்கி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து கத்திரிக்காய் ஆட் பண்ணிக்கோங்க. கத்திரிக்காய் நல்லா வந்து அந்த மசாலாலாம் ஜெல்லாகணும், அந்தளவு நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்து விட்டுட்டு கப்புன்னு மூடி வச்சுருங்க. ஒரு 5 மினிட்ஸ் ஒன்ஸ் வந்து நல்லா கலந்து விடுங்க. நல்லா அது ஃப்ரை ஆகட்டும். அப்படி ஆயிலே ஃப்ரை ஆகும்போது அதனுடைய டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். ஒரே ஒரு டைம் ட்ரை பண்ணிங்க அப்படின்னா லைஃப்பில் கத்திரிக்காய் எப்போ பார்த்தீங்கனாலும் இந்த எண்ணெய் கத்திரிக்காய் ஃப்ரை தாங்க செஞ்சு சாப்பிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். பாருங்கள், அப்படியே அதை பார்க்கும் போதே அதை சாப்பிட்ணும் போல் இருக்குது இல்லையா. எங்கள் வீட்டில் வந்து நான் இவ்வளோ தான் செஞ்சேன். இதை வந்து நாங்கள் 4 பேர் சாப்பிட்ருக்கோம். அப்படின்னா பார்த்துக்கோங்க இந்த குவான்டிட்டி எவ்வளோ இத்தினோண்டு இருந்தாலே போதும். அது வந்து ஒரு சட்டி சாப்பாடு அப்படின்னா கூட சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு டைம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு சூப்பராக வரும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிள், இது ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய லைஃப் பார்ட்னருக்கு செஞ்சு கொடுத்து அசத்துங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சப்போர்ட்டிங் மீ. பாய்.